அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் அரசியல் களம். இந்த களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2021 தேர்தல், அதற்கு முன்ன நடந்த தேர்தலோட இந்த தேர்தல் ஒரு மாற்றா அமைய போற ஒரு தேர்தலா மக்கள் மத்தியில பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் வந்துட்டாவே எல்லா கட்சிகளுமே நாங்க செய்யக்கூடிய திட்டங்களை மக்களிடத்துல சொல்லி வாக்கு கேட்பாங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களும் அவங்க என்னென்ன ஊழல்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தி அது அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த இமேஜை உடைச்சி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் சேகரிக்க விதமா இந்த தேர்தல் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்படி நடக்கக்கூடிய இந்த தேர்தலை 2026 இந்த தேர்தல் களத்துல எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அதிமுக திமுக தான் தமிழ்நாடு அரசுல தங்களை தானே விமர்சனம் பண்ணுவாங்க. திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க. அதே போல அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு அரசு திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு ஊழல்வாதி, அவங்க செஞ்சக்கூடிய கொள்ளைகள் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஃபுல்லாவே சொல்லியிருக்காரு. அது இப்போ தற்சமயம் பார்த்தோம் அப்படின்னா சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த விஷயம் என்ன சொல்லியிருக்காரு, திமுக அரசு உண்மையாலுமே அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்களா, எந்தெந்த துறைகள்ல எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த திரு நரேந்திர மோடி அவர்கள் பட்டியலா சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. திரு நரேந்திர மோடி அவர்கள் திமுக ஊழல் பட்டியலை அம்பலப்படுத்திய பிரதமர் மோடி அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா சமூக ஊடகங்கள்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. அந்த பத்தி தான் நான் உங்ககிட்ட இப்போ நிறைய விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் களத்துல தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் தான் பேசப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலையில இப்போ இந்தியா முழுக்க திமுக செய்யக்கூடிய ஊழல், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயம் இந்தியா முழுக்க தெரியுது அப்படின்றத ஏன் இதை நம்ம மறுபடியும் சொல்றோம்னா, இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை 2026 கண்டிப்பா நீக்கம் செய்யணும் அப்படின்றத மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சரி, ஓகே, இது நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுல என்ன திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக, அதாவது திமுக ஸ்டாலின் அரசு எந்தெந்த துறையில எவ்வளவு கமிஷன் அடிச்சு எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெளிவா பட்டியல் போட்டு மக்கள் மத்தியத்துல தெளிவா கொண்டு வச்சிருக்காரு. தெம்போ திராணியோ இருந்தா திமுக அரசு இதுக்கு பதில் கொடுக்கட்டும் அப்படின்ற விஷயத்தையும் தெரியப்படுத்தியிருக்காருன்றத சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதை நான் சொல்லல, சமூக ஊடகங்கள்ல பரவக்கூடிய செய்தியை நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம முழுசா இப்ப பார்க்க போறோம். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்றேன்னா, திமுக ஒரு ஊழல், அதுதான் சொல்லுவாங்கல்ல, தளபதி விஜய் அவர்கள் கூட சொல்லுவாங்க, திமுக ஒரு ஊழல் சக்தி. அந்த ஊழல் சக்தியை இந்திய பிரதமர், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகள் அவர்களே சொல்லியிருக்காரு. சமூக ஊடகங்கள்ல படு வைரலா போயிட்டு இருக்கு. என்னென்ன துறையில திமுக அரசு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்க்க போறோம். மெயினா இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணியிட மாற்றம். அதாவது இந்த பணியிட மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசு அதிகாரிகளா இருக்காங்க இல்லையா, இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த மருத்துவத்துறை, இந்த டீச்சர்ஸ், இந்த மாதிரி அந்த அரசு அதிகாரிகள் சார்ந்தவங்க, இந்த பியூன், இந்த பஞ்சாயத்து கிளர்க்கு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள்லாம் அவங்களுடைய சொந்த ஊருக்கு இல்லை அவங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ அந்த இடத்துக்கு அவங்க பணியிடம் செய்கிறதுக்கோ பணியிட மாற்றம் செய்கிறதுக்கோ அப்படி இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, திமுகவினுடைய புரோக்கர்ஸ் எல்லாம், அதாவது புரோக்கர்ஸ்னால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்ஸாக இருப்பாங்க. இதை நான் சொல்லலைங்க, இது எல்லாமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மூலிமா இவங்க வச்சு சம்பாதிச்சக்கூடிய பணம் பார்த்தோம் அப்படின்னா 365 கோடின்னு சொல்கிறாங்க. அடேங்கப்பா, ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. அது 365 கோடி அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய லஞ்சம் தான் இந்த 365 கோடி அப்படின்றது விஷயத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதா சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு துறை, இது பல இடங்கள்ல, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இந்த குற்றச்சாட்டு நிறைய மாநிலங்கள்ல இருந்துட்டு இருக்கு. அதே போலதான் இங்க திமுக அரசு இங்க இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ்கள் செய்யக்கூடிய வேலையை பத்தியும் ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பு, அதாவது வேலை வாய்ப்பு மோசடி. அதாவது அரசுல நாங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், மக்கள் மத்தியத்துல இது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி நாங்க உங்களுக்கு அரசு பணி வாங்கி தரோம், அரசாங்கம் எங்களால முடிஞ்ச நாங்க
அரசு பண்ணி போட்டு தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் பொய்யாலமாக பிரச்சாரம் பண்ணி அவங்கள மடைமாற்றம் செஞ்சு அவங்க கிட்ட இருக்க பணத்தை பறிக்க ஒரு நோக்கத்தோட இந்த திமுக அரசினுடைய புரோக்கர்ஸ், நான் தான் முதலே சொன்னல, இதை நான் சொல்லிங்க, திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அந்த வேலைவாய்ப்பு மோசடியில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 90,000 கோடி, ஏற்கனவே 365 கோடி, இப்ப 90,000 கோடி. இத்தனை கோடி வாங்கி என்னையா பண்ணுவீங்க கடைசியா? இது நம்ம இது நான் இது இது வந்து நம்ம கடந்துதா போகணும் போல. திமுக அரசுல மட்டும் இல்ல, பெரும்பான்மை இந்த இந்த மோசடியான பிரச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய அரசு காலத்துல நிறைய இருந்தது. அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர் மாட்டினாங்க, நிறைய கேஸ் ஆயிருக்கு, அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ இந்த வேலைவாய்ப்பு மோசடி வந்து திமுக மட்டும் கிடையாது, அதிமுக திமுக இந்த ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி இந்த ஒரு மோசடியை செஞ்சிருக்காங்க. அதே போலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒரு குற்றச்சாட்டையும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்த ஊழல், இந்த ஊழல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசுல ஒப்பந்த புள்ளி, அதாவது ஒப்பந்தம் அடிப்படையில ஒரு கவர்மெண்ட் டெண்டர் விடுறாங்க அப்படின்னா அந்த டெண்டரை வந்து ஒரு நபர் வந்து தனிநபர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய பணத்தையோ அவருடைய சொத்து மதிப்பையோ காட்டி அவர் என்ன பண்ணுவார்னா அரசுக்கிட்ட இருந்து ஒரு வேலை எடுத்து செஞ்சு அதுலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு 10-5 கிடைக்கும், அதுலேருந்து நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து ஒரு ஒப்பந்த புள்ளி போட்டு அரசுக்கிட்ட இருந்து அவங்க வாங்குவாங்க. பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசு கட்டடங்கள், இந்த தார் சாலை அமைப்பது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒப்பந்த புள்ளி இருக்கும். அந்த இதில் வந்து அடிப்படையில் வந்து அவங்க வாங்குவாங்க. அந்த தொழில வந்து அந்த ஒரு மோசடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000 கோடி, ஏற்கனவே 365 கோடி, அடுத்து 900 கோடி, இப்போ 1000 கோடி. அதாவது அடுத்து நம்ம பார்க்க போற ஊழல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 மணிக்கு நான் பதவி ஏற்கிறேன், 11:05க்கு உட்றா வண்டியை மாட்டு வண்டியை உள்ள, இந்த சம்பவம் தான். அதாவது மாட்டு வண்டி சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். சமூக ஊடகங்கள்ல ஒரு அமைச்சர், அதாவது மாஜி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொன்னக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணல் கொள்ளை. அதாவது இப்ப நான் சொல்றது மணல் கொள்ளை. அந்த மணல் கொள்ளையில வந்து 4700 கோடி ஊழல். பட போங்கடா டே, நீங்களே இதை பத்தி பேசி பேசி எங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா 4000 கோடி எங்கடா கொண்டு போய் ஒளிய வைப்பீங்க? மக்கள் பணையா இதெல்லாம்? எப்படியா இப்படி உங்களுக்கு மனசாட்சியே இல்லாம ஊழல் பண்ண வருது? இதை நம்ம சொல்ல வேணாம். இந்த குற்றச்சாட்டை யார் சொன்னார்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம வருவோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுங்க. இந்த குற்றச்சாட்டு பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்டு வண்டி சம்பவம் பண்ணார் இல்லையா, அவரே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இது எந்த துறை தெரியுமா? தளபதி விஜய் கூட கரூர்ல ஒரு பாட்டா பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். அதாவது டாஸ்மாக் கொள்ளை, இந்த துறையில தான் ஊழல். எவ்வளவு தெரியுமா? பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க. சாதாரண பணம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டுல 365 கோடி, 900 கோடி, 4700 கோடி, 1000 கோடி, இத்தனை கோடி வாங்கி பத்தல அப்படின்ற ஒரு துறையில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்கின வந்து துறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 40,000 கோடி. எவ்வளவு? 40,000 கோடி. இவ்வளோ கோடியை வாங்கி என்னையா சொல்றது? இவ்வளோ குற்றச்சாட்டெல்லாம் ஏமா தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கீங்க திமுக ஊழல்ல? உங்களை 5 வருஷம் விட்டதுக்கே இத்தனை கோடி திருடுறீங்களே, மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 வந்தீங்கன்னா எத்தனை கோடி திருடுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தான் சொல்றாங்க. ஐயா நான் சொல்லல, அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி தான் சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, மீண்டுமா இந்த திமுக அரசுக்கு நீங்க வாக்களிச்சு அவங்கள நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாவும் சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு திரு நரேந்திர மோடி. இது என்ன அப்படின்னா 40,000 கோடிங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க மக்களே, நீங்களாம் யோசிக்கணும். இது நான் ஏன் இதை நான் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா திருடனவங்க வந்து 40,000 கோடி திருட முடியுது அப்படின்னா நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி அவர்களும் சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய செய்திகள் வந்து அது கீழே கமெண்ட்ஸ்ல என்ன போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக அரசை வந்து அழகா ஒழிச்சா மட்டும்தான் இந்த ஊழலை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெரியப்படுத்திருக்காரு. நம்ம ஏன் இதை வந்து இந்த பதிவை நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஊழல் சக்தி திமுக அரசை வந்து ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
மக்கள் அனைவரும் தெளிவா இருக்கணும். இந்த மாதிரி ஊழல் சக்திவாதிகளை கண்டிப்பா 2026 தேர்தலில் நமக்கு வந்து துரத்தி அடிச்சா மட்டும்தான் தமிழக மக்களும் நம்மளும் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியா வாழ முடியும். இந்த திருடக்கூடிய பணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரி பணங்கள் தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. இத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க. ஆமாண்ணே.